ஓகே ப்ரோ. தேங்க் யூ. என்னோட வாய்ஸ் கிளியராங்க ப்ரோ? கிளியர் பேசுங்க. ஓகே ப்ரோ. தேங்க் யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வினோதா, ஸ்டார் டைரக்டர் ஆஃப் வெஸ்டேஜ். நான் லாஸ்ட் மந்த் அக்டோபர் தான் வந்து ஸ்டார் டைரக்டர் குவாலிஃபை பண்ணியிருந்தேன். இப்போ நான் பிஃபோர் ஆஃப்டர் வெஸ்டேஜ் வந்து ஷார்ட்டா ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ பிஃபோர் வெஸ்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் போகணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஸோ அதுக்கு தான் வந்து நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரி முடிச்சிருக்கேன். அது கோயம்புத்தூர்ல தான் படித்தேன், யூனிவர்சிட்டியில. ஸோ அதுக்கப்புறம் கிடைக்கிற ஜாபுக்கு வந்து போயிட்டு இருந்தேன். அப்புறம் தான் கவர்மெண்ட் ஜாப் அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்துச்சு. ஸோ அதுக்கு ட்ரை பண்ணி ஃபுல் ஃபோக்கஸோட வந்து ஒரு 1½ இயர்ஸ் வந்து நான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ அப்படி ட்ரை பண்ணும்போது என்னன்னா, எனக்கு வந்து லாஸ்ட் மினிட்ல கொஞ்சம் பாலிடிக்ஸ் வந்து நடந்ததுனால, நீங்க அமௌண்ட் குடுத்தா தான் வந்து சீட் கிடைக்கும். அந்த மாரி வந்து பண்ணிட்டாங்க. ஸோ அதுல வந்து ரொம்ப ஒரு மாரி ஆயி, சரி ஓகே. அப்ப நான் டிசைட் பண்ணது என்ன அப்டின்னா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கல அப்டின்னா, கண்டிப்பா இத விட ஒரு பெஸ்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இருக்கு. அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் என்னவே வந்து நான் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் கிடைக்கிற வொர்க்குக்கு வந்து போயிட்டுருந்தேன். ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம்ல வந்து ஒரு ஒர்க் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அதுல ஒரு 6 மந்த் வந்து ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு காலேஜ்ல வந்து லெக்சரரா ஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்து கிடைச்சது. அங்கேயுமே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதான் வந்து நான் வெஸ்டேஜ்க்கு முன்னாடி கடைசியா பண்ண ஒர்க்கு. ஸோ அதுல பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ப்ரெஷரா இருக்கும். ஏன்னா, இப்ப ஸ்டூடண்ட்ஸ் வந்து குவாலி சாரி பெர்சன்டேஜ் வந்து எடுக்க வைக்கணும். அவங்கள கண்டிப்பா வந்து பாஸ் பண்ண வைக்கணும். அதுதான் வந்து பெரிய மோட்டிவா இருக்கும். ஏன்னா, பிரைவேட்ல ஒர்க் பண்றோம் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ப்ரெஷர் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாரி இருந்துச்சு. மார்னிங் 7:30க்கு வந்து கிளாஸ் எடுக்கணும். ஈவினிங் 6:30க்கு தான் வந்து விடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ப்ரெஷரைஸான ஒரு லைஃப்ல வந்து போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வெஸ்டேஜ் வாய்ப்பு வந்து கசின் பிரதர் மூலியமா கிடைச்சது. ஸோ இந்த வெஸ்டேஜ்குள்ள வந்ததுக்கு அப்புறமா நான் புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு ப்ரெஷர் இல்லாத லைஃப் வந்து வேணும். முக்கியமா வந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வேணும், டைம் ஃப்ரீடம் வேணும். இது 2ம் தான் எனக்கு வந்து கிடைக்காம இருந்துச்சு. ஸோ இது 2க்காக தான் வந்து நான் ஓடிட்டு இருந்தேன். ஸோ அப்ப எனக்கு வெஸ்டேஜ் வந்து வாய்ப்பு கிடைக்கும்போது, இது 2மே கண்டிப்பா இதுல வந்து சாத்தியம் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ என் ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து சொல்லணும் அப்படின்னா, அப்பா, அம்மா 2 பேருமே வந்து விவசாயம் தான். ஸோ தம்பி, தங்கச்சி இருக்காங்க. ஸோ அவங்களுமே வந்து படிச்சுட்டு இப்போ கிடைக்கிற ஒர்க்குக்கு வந்து போயிட்டு இருக்காங்க. இப்போ நான் இருந்த வில்லேஜ் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, பஸ் வசதி கூடமே வந்து கிடையாது. இப்போ நான் இருக்க வில்லேஜ்ல இருந்து பஸ் ஏற போகணும் அப்டின்னா, ஒரு 2 3 கிலோமீட்டர்ஸ் தள்ளி தான் போகணும். ஸோ அங்க தான் வந்து பஸ் ஏறக்கூடிய ஒரு வாய்ப்பு அதெல்லாமே இருந்துச்சு. அந்த ஊர்ல வந்து பொண்ணுன்னு சொல்லிட்டு வெளியூர்ல தங்கி போய் படிக்கிறா அப்டின்னா, அது நானா மட்டும் தான் இருந்தேன். எனக்கு அப்புறம் இன்னும் யாருமே வந்து அது பண்ணல. படிப்புக்காக அப்படின்னு சொல்லிட்டு, யாருமே வந்து வெளியில தங்கி படிக்கல. ஸோ அந்த மாரி ஒரு ரொம்ப நாலேட்ஜ் வந்து கம்மியா இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ்ல தான் வந்து நான் இருந்தேன். அப்ப நான் வந்து நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு வில்லேஜ்ல ஒரே ஒரு பொண்ணு தான் வெளியில தங்கி 4 இயர்ஸ் வந்து படிச்சிருக்கா. அப்படின்னா, அந்த ஃபேமிலியோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும்? கண்டிப்பா வந்து பொண்ணு எப்படியும் வேலை வாங்கிருவா. ஸோ நம்ம கடன் எல்லாத்தையும் வந்து அடைச்சிருவா. நம்மள நல்லா வந்து பார்த்துப்பா. அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து பயங்கரமா இருந்துச்சு. ஸோ அத வந்து என்னால சாட்டிஸ்ஃபையே வந்து பண்ண முடியல. ஆ வீட்லயும் வந்து கடன் அப்படின்றது இருந்துச்சு. தம்பி, தங்கச்சி அடுத்து இருக்காங்க. அவங்களும் படிச்சுட்டு இருக்காங்க. அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ அப்ப எனக்கு வெஸ்டேஜ் வாய்ப்பு கிடைக்கும்போது ரொம்ப ஹாப்பியா வந்து ஃபீல் பண்ணேன். ஸோ கண்டிப்பா வந்து நம்ம இதுல வந்து நம்மளால எடுத்து பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு வந்து தோணுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தொடர்ந்து ட்ரை பண்ணது மூலியமா, இப்போ லாஸ்ட் இயர் 2024ல ஆகஸ்ட்ல தான் வந்து நான் பிரான்ஸ் டைரக்டர் வந்து குவாலிஃபை பண்ணேன். ஸோ குவாலிஃபை பண்ணதுக்கு அப்புறமே அக்டோபர்ல பார்த்தீங்க அப்படின்னா, மாமனார் வந்து இறந்துட்டாங்க. ஸோ அதுல வந்து ஒரு பெரிய டிராபேக் வந்து எனக்கு ஆனுச்சு. ஏன்னா, ஃபுல் கான்சன்ட்ரேஷன் வந்து என்னால பண்ண முடியல. அப்ப டீம் வந்து பிரேக் ஆக ஆரம்பிச்சது கொஞ்சம் கொஞ்சமா. திரும்ப ஜான் 2025ல வந்து இன்னும் ஃபுல் ஃப்ளெட்ஜ்டோட வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சப்ப, ஸோ அப்ப ஜான் 2025 ஆரம்பிக்கும்போது நான் என்ன டிசைட் பண்ணேன் அப்படின்னா, கண்டிப்பா இந்த இயர் ஒவ்வொரு மாசமும் நான் குவாலிஃபைட் டைரக்டரா வந்து இருக்கணும். ஒவ்வொரு மந்த்துமே வந்து எனக்கு இன்கம் வரணும். அப்படின்ற ஒரு கோல் வந்து எனக்குள்ளவே வந்து நான் செட் பண்ணிக்கிட்டேன். அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் ஒவ்வொரு மந்த்தும் நான் குவாலிஃபை பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்கம் வாங்கிட்டு தான் இருக்கேன். ஸோ அது வந்து எனக்கு ஃபுல்ஃபில்லா வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் மார்ச்ல தான் வந்து நான் சில்வர் டைரக்டர் அப்படின்ற லெவல் வந்து குவாலிஃபை பண்ணேன். அடுத்து ஜூலைல கோல்ட் டைரக்டர் குவாலிஃபை பண்ணும்போது தான் நான் டிபிபியோட குவாலிஃபை பண்ணேன். ஸோ அதுக்கு முன்னாடி பிரான்ஸு, சில்வர் இந்த 2 லெவல் குவாலிஃபை பண்ணும்போதுமே நான் டிபிபியோட பண்ணல. அடுத்தடுத்த மந்த் தான் எனக்கு டிபிபியே வந்துச்சு. அப்ப நான் டிசைட் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ நான் ஜூலைல கோல்டு குவாலிஃபை பண்றேன் அப்படின்னா, கண்டிப்பா டிபிபியோட தான் குவாலிஃபை பண்ணுவேன் அப்படின்னு முடிவு பண்ணி, ஸோ கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா டீம பில்ட் பண்ணி, லீடர்ஸ வந்து உருவாக்கி நான் கோல்ட் டைரக்டர் அப்படின்றது டிபிபியோட வந்து குவாலிஃபை பண்ணியிருந்தேன்.
ஸோ அதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட் மந்த் தான், அக்டோபர் மந்த் தான் நான் ஸ்டார் டைரக்டர் வித் 1 LOBயோட வந்து நான் குவாலிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஸ்டார் டைரக்டர் குவாலிஃபை பண்றதுக்கு முன்னாடியும் டிசைட் பண்ணது அதுதான். இப்ப நான் ஸ்டார் வந்து குவாலிஃபை பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டிப்பா ஒரு எல்ஓபினாச்சும் இருக்கணும். அதை வச்சுதான் நம்ம ஸ்டார் வந்து குவாலிஃபை பண்ணணும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணேன். ஸோ அதே மாதிரி இப்போ 1 எல்ஓபி ஸ்டார் வந்து குவாலிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி அடுத்து வந்து இதை 3 மந்த் கண்டினியூஸா வந்து மெயின்டைன் பண்ணி கார் ஃபண்டுக்குள்ள போகணும் அப்படின்ற ஒரு எய்முமே வந்து வச்சிருக்கேன். அதே மாதிரி இந்த இயர் முடியறதுக்குள்ள கண்டிப்பா இன்னொரு எல்ஓபி வந்து ஃபோக்கஸ் பண்ணி அதையுமே கம்ப்ளீட் பண்ணும் அப்படின்ற பிளானுமே வந்து வச்சிருக்கேன். இப்போ எனக்கு வந்து ஸ்ட்ரகிள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ ஸ்டார்டிங்ல எனக்கு வந்து இந்த பிசினஸ் பண்றதுக்கு வீட்ல அக்செப்ட் பண்ணல. ஏன் அப்படின்னா இப்போ நான் ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு டாப் ஸ்டூடெண்ட் தான், காலேஜ்லயும் அதே மாதிரி தான் ஒரு நல்ல பெர்சன்டேஜ் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அப்போ அவங்களோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும், எப்படியாவது வந்து ஒரு நல்ல சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் வேலைக்கு வந்து போவாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் வந்து இருப்பாங்க. ஆனா நான் வந்து அதை பண்ணல. ஸோ அதை பண்ணாம அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் ஜாப் போனா என்ன, உனக்கு தான் கெப்பாசிட்டி இருக்குல்ல, நீ ட்ரை பண்ணு, வேற ஏதாச்சும் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு அதை தான் புஷ் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனா எனக்கு தோணுன விஷயம் என்ன அப்படின்னா, நான் எத்தனை ஜாபுக்கு வேணா படிக்க ரெடியா இருக்கேன். ஆனா இந்த மாதிரி பாலிடிக்ஸ்னு ஒண்ணு போய் கடைசியில முட்டிட்டு நிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லி அதை நான் விட்டுட்டேன். அந்த லைனே எனக்கு வேணாம், விட்டுருங்க அப்படின்னு சொல்லி நான் டிசைட் பண்ணி இதை எடுத்து பண்ண ஆரம்பிக்கும் போதெல்லாம் அப்பாவுக்கு வந்து அவ்வளவு ப்ரெஷர். என்னன்னா ஃபேமிலி சர்க்கிள்ல இருக்கட்டும், இல்ல அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து, என்னடா நீ ஒரே ஒரு பொண்ணு, அதுவும் வெளியில எல்லாம் போய் தங்கி படிக்க வச்ச, இப்ப என்னடானா அந்த பொண்ணு போன் பேசிட்டு அலையுது, இது உனக்கே நல்லா இருக்கா, இதுக்குதான் வந்து நீ வெளியில எல்லாம் போய் தங்கி படிக்க வச்சியா, நான் கூட என்னமோ ஏதோ புள்ள வந்து காப்பாத்திரும் எப்படியோ ஒண்ணு அப்படின்லாம் நினைச்சேன். இப்ப என்னடானா போன் பேசிட்டு அலையுது அப்படின்னு ரொம்ப அவரை நான் வந்து பேசி கன்வின்ஸ் பண்ணி அப்பதான் வச்சிருப்பேன். அதுக்குள்ள யாராச்சும் வந்து ஃபோன் பண்ணி அவரை பிரெயின் வாஷ் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ உடனே வந்து அவரு அதை என் மேல காமிப்பாரு. ஸோ அந்த மாதிரி போயிட்டே தான் இருந்துச்சு. மம்மிக்கும் வந்து அப்படிதான். ஸோ இந்த பிசினஸ் வந்து நான் பண்றது பிடிக்காது. ஆனா இப்ப வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது வந்திருக்கு. ஆனாலுமே இப்பயும் அப்பாவுக்கு வந்து என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் ஜாப் போயிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் இன்னமும் இருக்காங்களே. அவங்களால ஃபுல்லா அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஏன்னா இதோட பொட்டன்ஷியல் அவங்களுக்கு தெரியாது. ஸோ கண்டிப்பா ஒரு நாள் புரியும் அப்படின்ற நம்பிக்கையில தான் வந்து நான் இதை வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதே மாதிரி என்னோட ஃபர்ஸ்ட் அப்ளைன் அப்படின்னா என்னோட ஹஸ்பண்ட் தான். ஏன் சொல்றேன் அப்படின்னா, நான் எந்த இடத்துல எல்லாம் வந்து ஸ்ட்ரகிளா ஃபீல் பண்றேனோ, எந்த இடத்துல வந்து நுணுக்கங்கள் கத்துக்க வந்து மிஸ் பண்றேனோ, அந்த இடத்துல எல்லாம் வந்து எனக்கு நிறைய நுணுக்கங்கள் வந்து சொல்லி தந்தாங்க. ஸோ அதே மாதிரி டீமுக்கு சப்போர்ட் பண்றதுல சில ஐடியாஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நான் ஹஸ்பண்ட்க்கு வந்து தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு ஸ்ட்ரகிள் வந்து என்ன அப்படின்னா, இப்போ எனக்கு ஐடி போட்டு கொடுத்த அப்ளைன் இந்த பிசினஸ்ல இல்ல. ஆனா அதுக்கு மேல இருக்கக்கூடிய அப்ளைன் சம் பர்சனல் இஷ்யூஸ்னால என்ன குரூப்ல இருந்து லெஃப்ட் பண்ணாங்க. நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. டெய்லியும் ட்ரைனிங் மிஸ் பண்ணாம வந்துட்டு இருக்க ஒரு பொண்ணு, பிசினஸ் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிற ஒரு பொண்ணு, வாட்ஸ்அப் குரூப்ல இருந்தே ஒரு அப்ளைனே ரிமூவ் பண்றாங்க அப்படின்னா மைண்ட் செட் எப்படி இருக்கும்? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. இது எனக்கு நடந்துச்சு. ஏன்னா என்ன நடந்துச்சோ அந்த சர்க்கிள்ல சொல்லிதான் ஆகணும் இல்லைங்களா? சோ இது எனக்கு நடந்துச்சு. அப்ப நான் வந்து என் ஐடி போட்டு கொடுத்த அப்ளைன் கிட்ட கேட்டப்போ, இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, நான் நல்லா தானேங்க ப்ரோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டப்ப அவங்க சொன்ன ஒரு விஷயம், நீ அச்சீவ் பண்ணிட்டு பேசு அப்படி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எனக்கு மட்டும்தான் வித்தியாசமான அப்ளைன் கிடைச்சிருக்காங்களா, இல்ல நான் தான் வந்து ஏதாவது மிஸ்டேக்கா பண்ணிட்டு இருக்கேனான்னு ரொம்ப கன்ஃபியூஷன்லயே வந்து இருந்தேன். அதுக்கப்புறம் நான் அப்பதான் ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து பண்ணணும் அப்படின்னு புதுசா ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள் வந்துட்டே இருக்கும். அப்ப வந்து சொன்னாங்க. ஆனா இப்ப அந்த அச்சீவ் பண்ணிட்டு பேசுன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த அப்ளைன் இப்ப பிசினஸ்ல இல்ல. சரிங்களா? அப்ப நான் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு வைராக்கியம் இருந்துச்சு. எப்படியாவது நான் பண்ணணும், இதுல அடுத்த கட்டத்துக்கு நான் போகணும்னு ஒரு வெறியோட இருந்தனால, யார் என்ன பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இதுல இன்னொரு பியூட்டி என்னன்னா, என்ன குரூப்ல இருந்தே ரிமூவ் பண்ணாரு பாருங்க, அந்த சூப்பர் அப்ளைன். சோ அவருக்கு இப்ப என்னோட லெக் தான் எல்ஓபி லெக். சரிங்களா? எல்ஓபி லெக்கா மாறி இருக்கு. அப்ப நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. பர்சனல் வெஞ்சன்ஸ்னால ஒரு அப்ளைன் குரூப்ல இருந்தே நல்லா பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு லீடரை ரிமூவ் பண்றாங்க, எந்த இன்டிமேஷனும் இல்லாம அப்படின்னா, இப்போ என்ன நான் வந்து ஒரு வைராக்கியமா இருக்கனால வந்துட்டேன். இப்போ நிறைய உமன் வந்து என்ன பண்ணுவாங்க, சரி ஓகே அப்படின்னு டிப்ரெஸ் ஆகி போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, அப்படி நான் போயிருந்தேன்னா அவருக்கு என்னோட லெக்கு எல்ஓபி லெக்கா மாறி இருக்குமா? சரிங்களா? சோ அதான் நான் இந்த இடத்துல வந்து சொல்ல வரேன். அப்போ எனக்கு இது நடந்த ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரகிள் அப்படின்னு கூட சொல்லலாம். சோ அப்பெல்லாம் நான் நிறைய புலம்பி இருக்கேன் ஹஸ்பண்ட் கிட்ட, இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்கப்பா. ஏன்னா எல்லா மீட்டிங்லயும் அப்ளைன் சப்போர்ட் பண்ணுவாங்கன்றாங்க. ஆனா என் அப்ளைன் மட்டும் இப்படி வித்தியாசமா இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க.
சொல்லிட்டு நான் புலம்பிட்டே இருப்பேன். அப்ப என்னோட ஃபர்ஸ்ட் அப்ளைன் என்னோட ஹஸ்பண்ட் சொன்ன விஷயம், "நீ வந்து பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டல, பண்ணு. பாத்துக்கலாம். உனக்கு என்ன இப்ப குரூப் இல்ல. அவ்வளவுதானே. சோ அத கிரியேட் பண்ணுவோம். புதுசா ஒரு பேரோட, புதுசா ஒரு லோகோவோட நம்ம கிரியேட் பண்ணுவோம்" அப்படின்னு சொன்னாங்க. சோ அந்த இன்ஃபினிட்டி அப்படின்ற வார்த்தை ரொம்ப புடிச்ச வார்த்தை எனக்கு. சோ அது கூட வந்து ஹஸ்பண்ட் தான் பிளான் பண்ணி டிசைட் பண்ணி குடுத்தாங்க. இந்த லோகோ செட் பண்ணது எல்லாமே வந்து ஹஸ்பண்ட் சப்போர்ட்டோட தான். சரிங்களா? அப்ப அங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து டீம டெவலப் பண்ணி, சோ அதுக்கப்புறம் இப்போ எனக்கு எப்படி வந்து அ அ ஆகஸ்ட்ல வந்து பிரான்ஸ் அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் மாமனார் இறந்ததுனால ஒரு பிரேக் ஆச்சு. ஆனா அதுக்கப்புறம் ஒரு பிரேக்கு கூட ஆகக்கூடாது. தொடர்ந்து ஒவ்வொரு மந்த்தும் பிவிஸ் வந்து அதிகமாயிட்டே இருக்கணும், லெவலும் அதிகமாயிட்டே இருக்கணும், இன்கமும் அதிகமாயிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு பிளான்ல, ஒரு கோல்ல தொடர்ந்து நான் ட்ரை பண்ணேன். சோ அதுக்கு கிடைச்ச எனக்கான ரிசல்ட் தான் வந்து லாஸ்ட் மந்த் ஸ்டார் வித் 1 எல்லோ. சோ அத நான் இந்த இடத்துல வந்து பெருமையா சொல்லிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்த வந்து நான் அச்சீவ் பண்றதுக்கு நான் என்னெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணேன் அப்படின்னா, எக்ஸ்கியூஸ் வந்து நான் எப்பயுமே சொல்ல மாட்டேன். எனக்கு ஹெல்த் இஷ்யூவா இருக்கட்டும், இல்ல ஃபேமிலி ப்ராப்ளமா இருக்கட்டும், இல்ல நான் எங்கேயாச்சும் வெளில போறேன் அப்படின்னா கூட கால் பேசணும், இல்ல ஏதாவது பண்ணி குடுக்கணும்னா, எக்ஸ்கியூஸ் வந்து நான் எனக்கும் சரி, என் டீமுக்கும் சரி சொல்லிக்கவே மாட்டேன். அப்புறம் நான் டிசிப்ளினா இருந்தேன். என்னன்னா, எந்த ஒரு விஷயம் நான் டீமுக்கு இப்போ இந்த இந்த டைமிங்ல நான் மீட்டிங் எடுத்து குடுக்கணும், இந்த டாபிக்ல பண்ணி குடுக்கணும் அப்டின்னா, கண்டிப்பா அத நான் பண்ணி குடுப்பேன். அது வந்து அ டீம்ல இருக்க மெம்பர்ஸ் கேட்கறாங்க, இல்ல வந்து எதுவுமே சொல்லலைனாலும் அமைதியா இருக்காங்க. எப்படினாலும் சரி, நான் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட்டு செல்ஃப் டிசிப்ளினோட இருக்கணும் அப்டின்ற விஷயத்த வந்து நான் டிசைட் பண்ணி, அத வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதே மாரி ஒவ்வொரு விஷயத்துக்குமே வந்து நோட் போட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து சரவணபட்டர் சொல்லிக் குடுத்தது. ஒரு ரெஃப்ரெஷ் ட்ரைனிங்ல வந்து சொன்னாங்க. ஒவ்வொரு விஷயத்துக்குமே வந்து நீங்க நோட் போட்டு ஃபாலோ பண்ணீங்க அப்டின்னா, கண்டிப்பா உங்களால வந்து ஈஸியா ட்ராக் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாரி நான் ஒவ்வொரு விஷயத்துக்குமே வந்து நோட் போட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதையும் என் டீமுக்கும் வந்து கைட் பண்ணிட்டு இருக்கேன். அவங்களும் சூப்பராவே வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த விஷயம் நான் சரணபதி கிட்ட இருந்து கத்துக்கிட்டது என்ன அப்படின்னா, இங்க எவ்வளவுதான் நாலேட்ஜ் இருந்தாலும், அந்த எல்லா எக்ஸ்பீரியன்ஸுக்கும் முன்னாடி நாலேட்ஜ் வந்து 0 அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன் அப்படின்னா, லாஸ்ட் 6 இயர்ஸ்ல பிரதருக்கு கிடைச்ச ஒரு அனுபவத்துல தான், இப்போ ஒரு பக்காவான சிஸ்டத்த வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. சீக்கிரமா அச்சீவ்மென்ட்டுமே வந்து பண்ணியிருக்காங்க. அப்ப அவங்களுக்கு கிடைச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். பிரதர் அடிக்கடி சொல்லுவாங்க, "இங்க என்ன விட சூப்பரா வந்து திறமையா பண்ணக்கூடிய நெறைய லீடர்ஸ் வந்து இருக்கீங்க. ஆனாலும் இன்னும் நீங்க அடுத்தடுத்த லெவல் போகாம தேங்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் கன்சிஸ்டன்சி கூட இருக்கலாம்" அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா நான் ஒரு விஷயத்த ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னா, அத கண்டிப்பா விடாம, விடாம தொடர்ந்து பண்ணிட்டே இருப்பேன் அப்டி சொல்லுவாங்க. ஆனா நீங்கலாம் என்ன பண்றீங்க? சம் இஷ்யூஸ் வந்தா பிரேக் பண்ணிடுறீங்க அப்டி சொல்லுவாங்க. அந்த ஒரு பாயிண்ட்ட வந்து நான் எடுத்துக்கிட்டேன். அப்ப ஒரு விஷயம் நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்டின்னா, அத விடாம, விடாம தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கணும் அப்டின்றத நான் முடிவு பண்ணியிருந்தேன். அததான் வந்து நான் இப்பயுமே வந்து பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் லாஸ்ட் உமன்ஸ் டே அன்னைக்கு மார்ச் 2025 உமன்ஸ் டே அப்ப வந்து பிரதர் ஒரு ஸ்பெஷல் ட்ரெய்னிங்ல வந்து பேசியிருந்தாங்க. அப்ப சொன்ன விஷயம் என்ன அப்டின்னா, இப்ப உமன்ஸ் வந்து நெறைய அச்சீவ் பண்ணிட்டே தான் வராங்க. ஆனா பிரான்ஸ், சில்வர்க்கு அப்புறமா வந்து உமனோட இன்கிரிமெண்ட் இல்ல அடுத்த லெவல் அப்டின்னு பார்க்கும்போது பெரிய லெவல்ல கிடையாது. ரொம்ப ஃபியூ தான் வந்து இருக்காங்க. அதனால நீங்க எல்லாருமே வந்து பெரிய பெரிய லெவல் வந்து வரணும் அப்டி சொன்னாங்க. அப்ப நான் டிசைட் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, நெக்ஸ்ட் உமன்ஸ் டேக்குள்ள நான் கிரவுன் டைரக்டர் வரணும். அப்டின்ற ஒரு விஷயத்த வந்து டிசைட் பண்ணேன். அதே மாரி என் டீம்ல இருக்க மெம்பர்ஸையும் சில்வர தாண்டி வர வைக்கணும். ஏன்னா பிரதர் சொன்ன விஷயம் அதான். பிரான்ஸ், சில்வர் ஈஸியா வந்துடுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஸ்டேபிளா நிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது. அந்த விஷயம்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அப்ப நான் டிசைட் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். கண்டிப்பா நெக்ஸ்ட் இயர் உமன்ஸ் டே வரதுக்குள்ள நம்ம இந்த விஷயத்த வந்து பண்ணி முடிக்கணும் அப்படின்ற ஒரு கோல் வந்து நான் செட் பண்ணேன். அதே மாரி லாஸ்ட் மந்த் எனக்கு கீழ மட்டும் 12 மெம்பர்ஸ் வந்து 8% அப்படின்றத அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஒரு 63 மெம்பர்ஸ் வந்து கன்சிஸ்டன்சி அப்படின்றது பண்ணியிருக்காங்க. இத இன்னுமே வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்ற ஒரு கோல்ல வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். முக்கியமா நீங்க ஒரு கமிட்மெண்ட் எடுத்து ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா, அது எவ்ளோ பெரிய தடையா இருந்தாலும் சரி, கண்டிப்பா அத உங்களால உடைச்சு தள்ளிட்டு வெளிய வர முடியும். அதுல எந்த டவுட்டும் இல்ல. அதனால எல்லாருமே ஒரு கமிட்மெண்டோட ஒர்க் பண்ணுங்க. எந்த ஒரு இஷ்யூனாலயும் நான் வெஸ்டேஜ விட்டு போக மாட்டேன். கண்டிப்பா நான் வெஸ்டேஜ் பண்ணுவேன் அப்படின்னு டிசைட் பண்ணுங்க. அதுக்கு கமிட்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க ஈஸியா ஒரு டெசிஷன் அப்படின்றது எடுத்துறலாம். இந்த இடத்துல நான் நியூ ஜாயினர்ஸ்க்கு சொல்லிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப நீங்க புதுசா உள்ள வந்திருக்கீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் இதுல என்ன கத்துக்கணும்? நான் இதுல கத்துக்கிறேன் அப்டின்னா, அதுக்கு என்னலாம் இருக்கு? அதுக்கு எவ்ளோ டைம் எடுக்கும்? அடுத்த லெவல் போகணும்னா நான் என்னலாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும்? அப்டின்ற விஷயத்தலாம் நீங்க கேட்டு கேட்டு கத்துக்கோங்க. ஏன்னா நீங்க கத்துக்கிறதுக்கு டைம் குடுத்தீங்க அப்டின்னா, கண்டிப்பா உங்களால ஈஸியா அடுத்தடுத்த லெவல் அப்டின்றது போக முடியும். அதுல எந்த டவுட்டுமே இல்ல. சோ நான் எனக்கு இந்த வாய்ப்பு குடுத்த பிரதருக்கு வந்து நான் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க் யூ பிரதர். விஷ் யூ வெல்த்.
ஓகே சிஸ்டர். தேங்க் யூ ஸோ மச். உங்களோட ஃபீட்பேக். இன்னைக்கு பேசின எல்லா லீடர்ஸுமே ரொம்ப அற்புதமா பேசுனாங்க. டைம் ஆயிருச்சு. இன்னும் நெறைய லீடர்ஸ் வந்து பேசுறதுக்கு இருக்கிறீங்க. பட் இன்னைக்கு பேச முடியல. பட் ஒவ்வொரு வாரமும் ஞாயித்துக்கிழமை நம்ம வந்து பேச தான் போறோம். இன்னைக்கு இல்லைன்னா அடுத்த வாரம் பேச போறீங்க. ஓகேங்களா? அதனால மந்த் எண்டுங்கும்போது நெறைய பேர் குவாலிஃபை பண்ணியிருப்பீங்க. எல்லாருமே வாரத்துக்கு 4 பேர் வந்து பேசுனீங்கன்னா, அழகா வந்து எல்லாருமே பேசி முடிச்சிடலாம். பேசாதவங்க அடுத்த வாரம் பேசுங்க. இந்த ட்ரெய்னிங்கோட ஃபீட்பேக் வந்து ஷேர் பண்ணுங்க. அதே மாரி இந்த மந்த் இப்ப தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. நல்ல ஒரு புது ஃப்ரெஷ்ஷான ஒரு கோல் வச்சுக்கோங்க. இந்த மாசத்துல நம்ம இத பண்ணி முடிக்கணும். இந்த அட்டெண்டன்ஸ் ஸ்ட்ரென்த் இந்த அளவுக்கு அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற மாரி ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு கோலோட நல்லா ஒரு பிளான்டா ஸ்டார்ட் பண்ணுங்க. மீட்டிங்க முடிச்சுக்கிறேன். தேங்க் யூ. விஷ் யூ ஆல்.